ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். எந்த திசையில் விலை கொளுத்துன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தப்பான ஒரு விஷயத்தை விலை கொளுத்தி அதில் நிறைய பாதிப்பு உண்டாயிரும். இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோன்னா எப்போயுமே பூஜை அறை வச்சுருவோம். அந்த பூஜை அறையில் கிழக்கு சைடு போட்டோ வச்சு நம்ம கிழக்கு சைடு வச்சுருவோம். கிழக்கு திசையில் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா போட்டோ எது அது இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ பார்த்தோன்னா கிழக்கு சைடு வச்சு நீங்கள் இப்போ விலை கொளுத்தணும். அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த விளக்கு கொளுத்தும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் இப்போ பொதுவாக 5 முகம் இந்த மாதிரி வச்சு கொளுத்தலாம். அது பொதுவாக 4 திசையும் கொளுத்தலாம், இல்லை 5 விளக்கு வச்சும் கொளுத்துறாங்க சில பேர், இல்லை 9 வச்சு ரவுண்டும் வச்சு கொளுத்தலாம். அப்போ எந்த கணக்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு திசை நோக்கி நீங்கள் பண்ணணுன்னா கிழக்கு பார்த்து திரி போட்டு கிழக்கு சைடு முகம் பார்த்து நீங்கள் உட்காரணும். அதே மாதிரி நம்ம தியானம் பண்ணுறது எப்போ பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், கிழக்கு பார்த்து பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்களும் கிழக்கு சைடு வச்சு கொளுத்தணும். அதே மாதிரி விளக்கு கொளுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா விளக்கை நல்லா சுத்தமாக இது பண்ணிவிட்டு அதில் பார்த்தோன்னா பசு நெய்யும் தேங்காய் எண்ணெயும் கலந்து வைக்கலாம். இல்லை பசு நெய் வச்சு அந்த வீட்டில் கொளுத்தின்னு வந்தால் அந்த வீட்டில் ரொம்ப லட்சுமி கடாசம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டில் நிறைய வீட்டில் பார்த்தோன்னா துஷ்ட சக்திகள் அதிகமாக இருக்குது, கெட்ட சக்திகள் அதிகமாக இருக்குது. இது வாரம் ஒரு முறை நம்ம கெட்ட சக்தியெல்லாம் விரட்டணும். இல்லை 5 நாளைக்கு ஒரு முறை அமாவாசை நாளில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அமாவாசை நாளில் நீங்கள் துளசி இருக்குல்ல, துளசி சாறில் என்ன பண்ணுறாங்கன்னா வேப்பெண்ணெய் இல்லை பொதுவாக நீங்கள் 7 எண்ணெய் கூட இருக்கும் பாருங்கள். அந்த 7 எண்ணெயில் துளசி சாரை ரவை புளிஞ்சு விட்டுட்டு கூட நைட்டில் ஒரு அகல் விளக்கை போட்டு கிழக்கு சைடு திருப்பி இல்லை வடக்கு பார்த்த மாதிரி கொளுத்தி விட்டு வந்துட்டுங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் போயிடும். அந்த மாதிரி தீபம் கொளுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய பேர் இந்த பரிகாரங்கள் எல்லாம் வீட்டில் பேய் வெட்டுறது பில்லிஸ் எல்லாம் ஓட்டுட்டு எல்லாம் போயிடுவாங்க. அப்போ இந்த குலதெய்வம் வசியம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வாஸ்படியில் வாஸ்படி எந்த சைடு இருக்குன்னா சில பேர் கிழக்கு சைடு வச்சுருப்பாங்க, சில பேர் வடக்கு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த வடக்கு பார்த்து 2 சைடும் தேங்காய் எண்ணெய் நெய்யும் வச்சு வைக்கலாம். இல்லை கிழக்கு வாஸ்படியில் 2 சைடும் வச்சு நீங்கள் கண்டினியூ ஒரு 5 நாள் 3 நாள் பண்ணின்னு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் குலதெய்வம் வசியம் உள்ளே வந்துடும். என்னை பொறுத்தவரை இந்த தீபத்திலே தெய்வங்கள் வரக்கூடிய விஷயம் வரும். அதே மாதிரி நம்ம தீபம் கொளுத்தும் போது அதில் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரவை டைமண்ட் கல்கண்டு ஒரு ரவை பச்சை கருப்பு ரவை ஒரு பொடி போட்டுருங்க. அது போட்டால் அந்த தீபங்கள் என்ன ஆகுன்னா அந்த தேவதை வசியம் பண்ணிவிடும். குலதெய்வத்தை வசியம் பண்ணுறோம், இஷ்ட தேவதை. ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயம். ஏன்னா கடவுள் பார்த்தோன்னா அதிகமாக தீபத்தில் தான். ஏன்னா தீபங்களில் தான் நிறைய தரிசனங்கள் காண முடியும், நிறைய நிறங்கள் பார்க்கலாம். அதில் பார்த்தோன்னா சில பேர் விளக்கு கொளுத்தும் போதே என்ன பண்ணணும்னா அப்படியே நீல கலர் அப்படியே வரும், பச்சை இல்லை நீலம் லைட்டாக ப்ரௌன். அப்போ பார்த்தோன்னா அந்த தெய்வம் அதுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம உணர்ந்தலாம். அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி சில வீட்டில் பார்த்தோன்னா நிறைய கெட்ட சக்தி இருக்கும். அந்த வீட்டில் விளக்கு கொளுத்தனே போதும் பாருங்கள், அப்படியே விளக்கு எரியாது, இல்லைன்னா பட்டு 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 பட்டுன்னு அடிக்கும். அப்போது அந்த வீட்டில் துஷ்ட சக்தி இருக்குன்னு கூட நம்ம விளக்கு கொளுத்துறது மூலியமே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஒரு விஷயம். விளக்கு நம்ம கொளுத்துறதுலேயே ஒரு வீட்டில் தெய்வம் இருக்குது இல்லைன்றதை நாம்ளே உணரலாம். நீ உடனே போய் கொளுத்தனோடனே அந்த அப்படியே ஜோதி அப்படியே ஜெகஜோதியே எரியும். இல்லைன்னா சில வீட்டில் பார்த்தோன்னா கெட்ட சக்தி இருந்தால் பட்டு பட்டு பட்டுன்னு அப்படியே எரியாது, அணிஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ சப்போஸ் அந்த வீட்டில் யாருக்காவது நீங்கள் பார்த்தோன்னா இறந்து போனவங்களுக்கு படைப்புங்க. அப்போ படைக்கும் போது பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தோன்னா கிழக்கு சைடு வச்சு கொளுத்துறங்க. அந்த மாதிரி அதுவும் பண்ணக்கூடாது, அதுவும் மிகப்பெரிய தவறு. அது கூட நீங்கள் என்ன பண்ணுறேன்னா வடக்கு போட்டோ வச்சுட்டு வடக்கு சைடு திரும்பி பார்த்து வடக்கு முகம் மாதிரி அந்த தீபத்தை கொளுத்தணும். அப்போ தீபத்தை கொளுத்தி அப்போ தான் வடக்கு சைடு ஏற்றுக்கும். ஏன்னா இறந்து போனவங்களுக்கு எப்போவுமே வடக்கு தான், வடக்கு பார்த்து முகம் இருக்கும். இப்போ வடக்கு எப்படி ஒவ்வொரு கோயிலில் பார்த்தோன்னா வடக்கு பார்த்து இருக்கும், சில கோயில் கிழக்கு பார்த்து. ஏன்னா வடக்கு அகோரம் சித்தர்களுடைய இது. அப்போது நீங்கள் அந்த சைடு வடக்கு போய் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி முகம் இருக்கும். அந்த வடக்கு சைடு பார்த்து முகம் இப்படி திருப்பிக்கணும். ஏன்னா அந்த விளக்கு எரியும் போது அப்போ முன்னோர்கள் ஏற்றுக்குவாங்க. அதனால் வடக்கு முகமாக ஒன்று கொளுத்தலாம், இல்லைன்னா கிழக்கு. இந்த 2 சைடு தான் நம்ம கொளுத்தி விளக்கு கொளுத்தி நம்ம அந்த வீட்டுங்களை வைக்கணும். ஏன்னா இந்த 2 திசைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான திசை, கிழக்கு வடக்கு. எங்கன்னா பாருங்கள் ஒரு வீட்டில் ஒன்று வாஸ்படி கிழக்கு இருக்கும், இல்லை வடக்கு இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் தீபமும் வடக்கு கிழக்கு, தெய்வங்களும் பார்த்தோன்னா பூஜை அறைகள் வடக்கு கிழக்கு. இந்த 2 சைடு வச்சுட்டு நீங்கள் மனசார அந்த தீபத்தை கொளுத்துங்க. அதே மாதிரி வீட்டில் பார்த்தோன்னா நீங்கள் நிறைய தீபம்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்தவரையும் ஒரே ஒரு காமாட்சி விளக்கு வச்சு கொளுத்தி கூட காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரம்
மாலையில் ஒரு குடும்பம் இரு வேளையும் யார் 2 பொழுதும் நீங்கள் கொளுத்திட்டு வரீங்களோ அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று கூட பண்ணலாம். அந்த தீப கொளுத்தத்தில் கூட பிரம்ம முகத்தில் யார் ஒருத்தர் எழுந்து 3:30 மணிக்கு மேலே பிரம்ம முகத்தில் யார் ஒருத்தர் நல்லா குளிச்சுட்டு பட்டடிச்சுட்டு விளக்கு கொளுத்தின்னு வராங்களோ கிழக்கு முகம் வச்சு கண்டிப்பாக அந்த வீட்டில் வசித்தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்தவரை வசி சக்தி அதிகரிக்கிறது கிழக்கு சைடு கொளுத்துறது தான். அதே வந்து வடக்கு சைடு கொளுத்துனுங்கன்னா அகோரமான ஒரு விஷயங்கள் இருக்கும். அகோரமானன்னா இந்த கெட்ட நெகட்டிவ்லாம் வெளியே போகிறதுக்கு அகோரமாக வடக்கு திசை பார்த்து கொளுத்தலாம். இந்த 2 திசைகளை விளக்கு கொளுத்தின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த மார்கழி மாதம்லாம் கூட பாருங்கள், வெளியெல்லாம் வீட்டில் வச்சு பூசணை இந்த புளியார் வச்சு அதில் பூசணிக்காய் வச்சு விளக்கு கொளுத்துவாங்க. 3 சைடு 4 இல்லை 5 விளக்கு இப்படி வச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து விளக்கு தீபத்தில் அவ்வளோ ஒரு நன்மை யூஸ்கள். யார் ஒரு தீபம் எந்த வீட்டில் 2 வேளையும் கரெக்டாக கொளுத்தின்னு வராங்களோ அந்த வீட்டில் வந்து கெட்ட சக்தி இருக்கிறது அந்த ஒளிகள் படும்போது நல்ல நெகட்டிவ் வீட்டுக்குள்ளே வரும். அப்போ வீடியோ சுபச்சிருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், செல்வ நடமாட்டம் இருக்கும். அதே மாதிரி தெய்வங்கள் முன்னோர்கள் எல்லாருடைய நடமாட்டம் அந்த வீட்டில் இருக்கும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாரும் அந்த வீட்டில் வந்து கிழக்கு வடக்கு இந்த 2 சைடு மட்டும் தீபத்தை பயன்படுத்துங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.